الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. الحمد لله அல்லாஹ்வுடைய மிக பெரும் கிருபையால் நாமெல்லாம் நீண்ட நாளாக ஆவல் கொண்டிருந்த புனிதமிகு ரமதானை அடைந்திருக்கிறோம். அல்லாஹ்வுடைய பாக்கியங்களிலே இது ஆக பெரும் பாக்கியம். அல்லாஹ் யாருக்கு அதிகம் பிரியப்படுகிறானோ யாரை அவர்களுக்கு மட்டும்தான் இது போன்ற அமல்கள் செய்வதற்கும் ரமதானில் அதிகமாக நின்று தொழுவதற்கும் ஏராளமான இபாதத்துகளும் செய்வதற்குண்டான சக்தியையும் ஆர்வத்தையும் யாருக்கு கொடுக்கிறான், யாரை அல்லாஹ் பிரியப்படுகிறானோ அவர்களுக்கு மட்டும்தான் கொடுக்கிறான். எனவே ரமதானுடைய முதல் நாள் நாமெல்லாம் அல்லாஹ்வுடைய பிரியத்திற்குரியவர்களாக ஆக்கியிருக்கிறோம் என்பதே அல்லாஹ் கொடுத்த நமக்கு மிகப்பெரிய பாக்கியம். பள்ளிகள் தோறும் இன்றைய நாள் தராவியுடைய தொழுகைக்காக வேண்டி மக்கள் அலைக்கடல் என திரண்டிருப்பார்கள். ஆனால் இந்நேரத்தில் எல்லா இமாம்களுடைய ஆசையும் ஒன்றாகத்தான் இருக்கும். இன்றைய நாளை போல தராவியுடைய எல்லா நாளும் இருக்கக்கூடாதா என்றுதான் எல்லா இமாம்களும் நினைப்பார்கள். உண்மையும் அதுதான். ரமதானுடைய முதல் நாளில் தொழுகையாளிகள் தொழுகைக்கு வரக்கூடிய அந்த ஆர்வமும் ஆசையும் 30 நாட்களிலும் இருந்தால் கண்டிப்பாக அவருடைய அனைத்து பாவங்களும் மட்டுமல்ல வாழ்க்கையே மாறுவதற்குண்டான ஏற்பாடுகளை அல்லாஹ் செய்வார். மார்க்க அறிஞர்கள் இப்படி எழுதி தருவார்கள், அல்லாஹ் எப்போதாவது தான் யாருக்காவது தான் வாய்ப்புகளை கொடுப்பான், எப்போதுமே கொடுக்க மாட்டான். ஆனால் அவன் கொடுக்கக்கூடிய அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தியவன் உலகத்திலும் மறுமையிலும் ஈடேற்றம் பெற்று வருவான். பயன்படுத்தாதவன் பின்ன எவ்வளவு கை செய்யப்பட்டாலும் அதில் பிரயோஜனம் அல்ல. நரகவாதிகளை குறித்து குர்ஆனிலே அல்லாஹ் அப்படி பேசுகிறார். நரகவாதிகள் கேட்பார்களாம், யா அல்லாஹ் எனக்கு ஒரே ஒரு சந்தர்ப்பம் கொடு, அவகாசம் கொடு, நான் மறுபடியும் நல்ல அமல்கள் செய்து வந்து உன்னிடத்திலே என் பட்டோலையை ஒப்படைக்கிறேன், பிறகு எனக்கு தீர்ப்பு கொடு. இது அவர்கள் கேட்கக்கூடிய வார்த்தை. ஆனால் அல்லாஹ் சொல்வான், அவகாசம் எல்லாம் முடிந்து விட்டது என்று. ஆனால் இந்த ஆயத்திற்கு விளக்கம் எழுதக்கூடிய முஃபஸ்ஸிரீன்கள் எப்படி எழுதி தருகிறார்கள் என்றால், இவர்களுக்கு மத்தியில் இன்னொரு வாக்குவாதத்தை, அதாவது அந்த நரகவாதி இப்படி கேட்டால் இப்படி கேட்பார் என்று எழுதி தருகிறார்கள். உனக்கு உலகம் கொடுக்கப்படுகிறது, கொடுக்கப்பட்டால் ஒரு நாள் நீ அமல் செய்ய வேண்டும், அந்த அமலினால் அல்லாஹ் உன்னை புரிந்து கொள்ள வேண்டும், உனது நாள் என்ன நாளாக இருக்கும் வேண்டும் என்று கேட்டால் உலகத்தில் மறுமையில் இருக்கக்கூடிய அத்தனை நரகவாசிகளும் இப்படி கேட்பார்களாம், ரமதானுடைய ஏதாவது ஒரே ஒரு நாளை எனக்கு கொடுக்கட்டும், நான் அமல் செய்துவிட்டு அல்லாஹ்விடத்தில் சுவனத்திற்கு போக தகுதியானவனாக நிற்பேன் என்று சொல்வார்கள். ஏன்? அந்த நாளில் தான் அல்லாஹ் ரஹ்மத்தை கொடுக்கிறான், அந்த நாளில் தான் அல்லாஹ் மன்னிப்பையும் கொடுக்கிறான், அந்த நாளில் தான் நரக விடுதலையும் சுவனத்திற்காக பட்டோலையும் கொடுக்கப்படுகிறது. எனவே நான் அந்த நாளை தான் தேர்வு செய்வேன் என்று நரகவாதிகள் கூறுவார்கள் என்று மார்க்க விரிவுரையாளர்கள் எழுதி தருகிறார்கள். எவ்வளவு புண்ணியமான காலத்தில் நான் இருக்கிறேன், முதலில் நாம் அதை நினைவு கொள்ள வேண்டும். அப்ப இந்த சந்தர்ப்பத்தை எந்த கட்டத்திலும் நாம் விட்டுவிடக் கூடாது. அல்லாஹ் கொடுத்த அந்த வாய்ப்புகளை தவறவிட்டவன் கடைசி எவ்வளவு கை செய்யப்பட்டாலும் மறுபடியும் அந்த வாய்ப்புகள் நமக்கு கொடுக்கப்படாது. நம்மளே பல பேர்கள் சென்ற ரமதானில் இருந்தவர்கள் இந்த ரமதானில் இல்லை, இந்த ரமதானில் இருந்தவர்கள் அடுத்த ரமதானில் இருப்பார்களா என்று சொல்லவும் முடியாது. அப்ப அவ்வளவு குறுகிய அவகாசம் கொடுக்கப்பட்ட நாம் இந்த நல்லவர்கள் செய்வதற்கு நம்மை நாம் எப்படி தயார்படுத்திக் கொள்ள வேண்டும், எப்படி அல்லாஹ்வுடன் நம்மை நாம் இணைத்துக் கொள்ள வேண்டும் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம்.
நாளை மறுமையிலே எல்லாம் பேசும், எல்லாம் பேசும். நாம் இவ்வளவு நேரம் நின்று தொழுதோம், கால் வலிக்க தொழுதோம். கால்கள் நாளைக்கு அல்லாஹ்விடத்தை அல்லாஹ் சொல்கிறான், உங்கள் கால்கள் சாட்சி சொல்லும். என்ன சாட்சி சொல்லும்? நான் இவனுக்கு அந்த தொழுகையிலே கடுகெடுத்தேன், புடைச்சல் கொடுத்தேன், எல்லா வழியையும் ஏற்படுத்தினேன், இருந்தாலும் எனக்காக இவன் நின்றான். அதனால்தான் நம்ம தொழுதுட்டு வீட்டுல போய் சில நேரத்துல இப்படி சொல்லிடுறோம், ரொம்ப கால் வலிக்குதுமா நின்று தொழுதேன். சொல்ல வேண்டாம், அல்லாஹ் அதை விரும்ப மாட்டான். என்ன சொல்லணும்? கால் வலிச்சாலும் அல்லாஹ்வுக்காக வேண்டி நின்றேன் என்று சொல்லி பழக்கணும். மனிதர்கள் அது நடக்கத்தான் செய்யும். ஆனால் அந்த கஷ்டத்தை அல்லாஹ்வுடைய இன்பமாக நாம் மாற்றுவதற்கு நிற்க வேண்டும். என் பெற்றோருக்காக வேண்டி ஒரு 2 மணி நேரம் அவங்க இருக்கிறாங்க ஆபரேஷன்ல, நான் 2 மணி நேரம் இங்க நிக்கிறேன்னா எனக்கு கால் வலி தெரியுமா? என் பிள்ளைகளுடைய அட்மிஷனுக்காண்டி ஒரு பெரிய ஸ்கூல்ல நான் நிக்கிறேன், எனக்கு கால் வலி தெரியுமா? பெற்றவர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் எனக்கு கால்வலி தெரியவில்லை, எனக்காக நான் அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்கிறேன், எனக்கு கால்வலி தெரிகிறது என்றால் என்ன பொருள்? நான் இன்னும் அந்த தொழுகையை இன்பமாக தொழுகவில்லை, இன்னும் எனக்கு உள்ளே அந்த தொழுகை வரவில்லை. அல்லாஹ் மன்னிக்கணும், நம் அனைவரையும் தொழுகையும் அல்லாஹ் எடுத்துக்கொள்வான். கால் வலிக்கும், ஆனால் ஆர்வப்பட்டு நாம் தொழுதோம், அல்லாஹ்வுக்காக அதை நாம் சகிச்சு கொண்டோம் என்றால் நமக்காக மறுமையிலே அந்த கால்கள் சாட்சி சொல்லும், அந்த கால்கள் பேசும். கடைசி வரையும் நின்று தொழுத பிறகும் கூட அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை கொஞ்சம் சிறப்பாகவும் அதனுடைய சிறப்புகளையும் விளக்கமாகவும் சொல்ல வேண்டும் என்று அவருக்கு சொல்லப்பட்டது. அதை கேட்பதற்கும் அவர் உட்கார்ந்ததற்கும் அல்லாஹ் நன்மையை கொடுக்கிறான். பல பேர்கள் நினைக்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டு தொழுதிருக்கோம், இதுக்கு மேல தஃப்சீர்ல உட்கார்ந்து ஏதாச்சும் கேட்டுட்டு மறுபடியும் வீட்டுக்கு போறதுன்னா இன்னும் ரொம்ப லேட் ஆயிரும், அதுக்கு பிறகு சகருக்கு வேற எந்திக்கணும், நினைப்பது உண்டு. ஆனால் இது கேட்பவர்களுடைய சிறப்பையும் அதனால் ஏற்படக்கூடிய பலனையும் கொஞ்சம் உள்வாங்கினோம் என்றால் நாம் ஒரு அரை மணி நேரம் இல்ல 1 மணி நேரம் உட்கார்ந்து கேட்போம் என்ற ஒன்று. முதல் விஷயம் என்னன்னா, அல்லாஹ் யாரின் வார்த்தையின் மூலமாக எந்த நிலையிலே நமக்கு உள்ளத்தை மாற்றமாக்கி கொடுப்பான் என்று தெரியாது. என்ன வார்த்தையை நான் உங்கள்கிட்ட சொல்லுவேன், நான் ஒண்ணு இதுதான் பேசணும்னு நினைச்சு வருவேன், அல்லாஹ் வேற ஏதாவது பேச வைப்பான். அப்ப அந்த வார்த்தைகள் நமது உள்ளத்தை மாற்றுவதற்கும் அல்லாஹ்வுடன் நம்மை நெருப்புவதற்கும் காரணமாக ஆகும். எத்தனையோ பேர் வணக்கசாலிகள்லாம் நம்ம போய் இப்படிலாம் நீங்க தொழுறதுக்கு என்ன காரணம் கேட்டா அவங்க சொல்றாங்க, அன்னைக்கு அந்த ஹஸ்ரத் ஒரு வாட்டி ஒரு வாசலை சொன்னாங்க, அன்னையிலிருந்து நான் இந்த அமலை செய்யறேன். அப்ப அன்னைக்கு அந்த வார்த்தையை நீ எப்படி கேட்டாய்? கொஞ்ச நேரம் அதற்காக வினைக்கிட்டு உட்கார்ந்து கேட்டதனுடைய பலன் ஆயுள் முழுக்க அந்த அமலை தொடர்படியாக எனக்கு செய்ய வைத்தது. இது ஒன்று. இரண்டாவது, நம்ம கேட்கும் பொழுது ஆர்வத்தோட ஏதாவது ஆசையோட கேட்கிறோம், அதனால தான் இங்க உட்கார்றோம். ஏதாச்சும் ஒண்ணு சொன்னாங்கன்னா நம்ம போய் அடுத்து அதை அமல்ல கொண்டு வரணும்னு சொல்லி முயற்சி செய்வதற்கு ஒரு உந்துதலாக நாம் உட்கார்கிறோம். ஆனால் இப்படி உட்கார்வதற்கே முதலில் ஷரியத்தில் நன்மை எழுதப்படுகிறது. அமல் செய்யறது செய்யாதது 2வது பட்சம். ஆனால் செய்வதற்காக நான் ஏதாவது அமல் செய்யணும், அவங்க கேட்டது என்னோட வாழ்க்கையில வரணும், நான் பிள்ளைகிட்ட சொல்லணும், மனைவிட்ட சொல்லணும் நினைத்து உட்கார்கிறோம் தெரியுமா? இதற்காக முதலில் நன்மை எழுதப்படுகிறது. அந்த அமலை செய்தால் அது 10 மடங்காக கூட்டி கொடுக்கப்படுகிறது. உதாரணமாக இன்னைக்கு தலைப்பு சூரா ஃபாத்திஹா தான். இருந்தாலும் முதல் இரவாக இருப்பதனால் கொஞ்சம் ஆர்வப்படுத்துவதற்காக ஒரு சில செய்திகள் சொல்ல வருகிறேன். ஃபாத்திஹாவுடைய சூறாவை பத்தி சொல்றோம், குழந்தைகளுக்கு சொல்றோம், தூங்கும் பொழுது இந்த சூறா ஓதிட்டு தூங்குங்க. உங்களுக்கு என்ன நோய் ஏற்பட்டாலும், சின்ன தலைவலி ஏற்பட்டாலும் சரி, பெருநோய்களாக நீ உள்ளாக்கப்பட்டாலும் சரி, 7 முறை சூரா ஃபாத்திஹா ஊதிக்கொள். கண்டிப்பாக அந்த சூரா ஃபாத்திஹா உனக்கு ஷிஃபாவை கொடுக்கும். இதை ஹதீஸ் நம்முடைய பிள்ளைகள்கிட்ட சொல்றோம். அந்த பிள்ளை அதை கேட்டுவிட்டு நான் கேட்டுவிட்டேன், கேட்டதை அமல் செய்து விட்டேன், எனக்கு இப்ப 10 நன்மை எழுதப்பட்டது. எனது பிள்ளைகளுக்கும் அதை நான் சொல்லிவிட்டேன். எனது பிள்ளைகளும் கேட்டு அமல் செய்யும் பொழுது அந்த பிள்ளைகளுக்கும் அந்த நன்மை எழுதப்படுகிறது. அது எத்தனை பிள்ளைகளிடம் சொல்லுதோ, நான் எனது மனைவியிடம் சொல்வேன், எனது மனைவி எத்தனை பேரிடம் சொல்கிறார்களோ அத்தனை பேர்கள் செய்யக்கூடிய அத்தனை அமல்களும் என்னை நோக்கி வருகிறது, சொன்னவரை நோக்கி வருகிறது. அப்ப நான் எவ்வளவு பெரிய அமல் செய்வதற்கு தகுதியானவனாக இருக்கிறேன்.
அதனால்தான் ஹதீசுகள் இப்படியே வரும், நீங்கள் அதிகமாக நஃபில்கள் தொழுவதை விட அல்லாஹ்விடத்திலே ஒரு கட்டத்தில் ஒரு சிறப்பு இருக்குது என்று சொன்னால், கொஞ்ச நேரம் அல்லாஹுவை நினைத்தும் குர்ஆனுடைய அத்தியாயங்களை நினைத்தும் சிந்திப்பதும், அதை நினைத்து நீங்கள் ஆச்சரியப்படுவதும் அந்த நஃபிலான இபாதத்துகளை விட அல்லாஹ்விடத்திலே ஏற்றமாக இருக்குது என்பதாக ஹதீசுகளும் நமக்கு காண கிடைக்கிறது. எனவே கொஞ்சம் சடைவடைந்து விடாமல் இந்த 30 நாட்களிலும் தராவிகை தொழுகை முடிந்தவுடன் ஒரு அழகிய ஏற்பாடை நமது நிர்வாகம் செய்திருக்கிறார்கள். அன்றைய ஓதிய அத்தியாயத்திலிருந்து எவ்வளவு முடியுதோ நம்முடைய அமல்களுக்காக வேண்டி அந்த ஆயத்தினுடைய சிறப்பும் விளக்கமும் ஏராளமான விஷயம் அல்ல. அந்த ஆயத்துகள் ஓதுவதனால் என்ன சிறப்பு, அதிலே நுட்கமாக என்ன கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆயத்துடைய விளக்கம் என்ன, இது இரண்டை நாம் தெரிந்து கொண்டால் கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஆயத்தை எடுத்து அமல் செய்வோம். அந்த சின்ன அமல் அல்லாஹ்விடத்தில் நம்மிடத்திலே சுவனத்தை வாங்கி கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. எனவே நாம் ஆர்வப்பட்டு இன்று போல் தினமும் உட்கார்ந்து அழகாக கேட்டுவிட்டு அதை அமல் செய்வதற்குண்டான பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தருவானாக. சூரத்துல் ஃபாத்திஹா இன்றைய நாளுடைய விரிவுரை. ஏராளமாக சொல்லலாம், இருந்தாலும் சுருக்கமாக நேரத்தை முடித்துக் கொள்வதற்காக ஒரு சில வார்த்தைகள். முதலில் சூரா ஃபாத்திஹா என்பது குர்ஆனில் நமக்கெல்லாம் தெரியும், முதலில் குர்ஆனை ஆரம்பிப்பதற்காக இந்த ஃபாத்திஹா இடம்பெற்றிருக்கிறது. எனவேதான் இது முதல் சூரத்துல் ஃபாத்திஹா என்ற பெயரையே பெற்றிருக்கிறது. எல்லா சூறாக்களுடைய அடிப்படை ஆணிவேர் சூரத்துல் ஃபாத்திஹா. அல்லாஹ் அடுத்து சொல்லக்கூடிய 6666 ஆயத்துக்குடைய முன்னுரை சூரத்துல் ஃபாத்திஹா. அல்லாஹ் அடுத்து என்னவெல்லாம் பேச போகிறான் என்பதை இந்த 7 அத்தியாயத்திற்குள் மறைத்து வைத்து விட்டான். இந்த 7 அத்தியாயத்தினுடைய தெளிவுரையாகத்தான், விளக்கமாகத்தான் மீதம் இருக்கக்கூடிய அத்தனை சூறாக்களும் வந்து நிற்கிறது. இந்த சூரத்துல் ஃபாத்திஹா 7 அத்தியாயங்கள் கொண்ட சூரா. இதற்கு ஏராளமான பெயர்களும் உண்டு. உம்முல் குர்ஆன், உம்முல் கிதாப், சபா மசானி, உம்முல் ஷிஃபா, உம்முல் அதியா என்றெல்லாம் சொல்வார்கள். ஏனென்றால் உம்முல் குர்ஆன், உம்முல் கிதாப் என்றெல்லாம் சொல்வதற்கு காரணம் என்னவென்றால், எல்லா சூறாக்களுடைய தலைமைத்துவம் இந்த சூரத்துல் ஃபாத்திஹா தான். பின்னால் ஒரு முஸ்லிம் எப்படி வாழ வேண்டும் இஸ்லாத்தில் என்பதை சொல்வதற்குரிய அடிப்படை சூரத்துல் ஃபாத்திஹா மட்டும்தான். சபா மசானி, திரும்ப திரும்ப ஓதப்படக்கூடிய 7 அத்தியாயங்கள். ஏழை இதெல்லாம் சொல்லப்படுது என்றால் குர்ஆனுடைய அடிப்படை இதுதான். திரும்ப திரும்ப நம்ம வாழ்க்கையில ஓதிட்டு இருக்கோம். எல்லா தொழுகையிலையும் ஓதுறோம், எல்லா ரக்காயத்திலும் ஓதுறோம். இது தெரியாத ஒரு முஸ்லிம் உலகத்தில் இருக்க முடியாது. அப்ப அதனுடைய கொஞ்சம் விளக்கத்தையாவது சிறப்பையாவது நாம் தெரிந்திருக்க வேண்டுமே. திரும்ப திரும்ப ஓதப்படக்கூடிய வார்த்தை என்பதனால் இதற்கு இப்படி பெயர் உண்டு, சபா மசானி என்று பெயர் உண்டு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உட்கார்ந்து இருக்கிறார்கள். திடீரென்று வானத்திலிருந்து ஒரு கதவு திறக்குகிறது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பார்க்கிறார்கள், நாயகமும் பார்க்கிறார்கள். கதவு திறந்தவுடன் அதிலிருந்து ஒரு மலக்கு வருகிறார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், இதுவரையும் இந்த வானம் திறந்ததில்லை, இதுவரையும் இந்த மலக்கு உலகத்தில் வந்ததும் கிடையாது. முதல் முறையாக இந்த வானத்தினுடைய கதவு திறக்கப்பட்டு இந்த மலக்கு வருகிறார். என்ன செய்தி கொண்டு வருகிறார்? வந்த மலக்கு வந்து சொன்னார், அல்லாஹ் தஆலா உங்களுக்கு 2 ஒளியை கொண்டு சுப செய்தி சொன்னான். அபுஷர் பின் நூரைன் 2 ஒளிகளை கொண்டு சுப செய்தி சொன்னான் என்று சொல்லிவிட்டு அந்த மலக்கு சொன்னார், ஒன்று நம்ம இப்பொழுது ஓதின சூரா பக்ராவினுடைய கடைசி அடுத்து வரும் ஆமன ரசூல் என்று ஆரம்பிக்கக்கூடிய 2 ஆயத்துகள். அடுத்து தான் நாம் சொல்லக்கூடிய இந்த சூரா ஃபாத்திஹா. இது 2ஐயும் வரப்பிரசாதமாக ஒரு மலக்கு வந்து நபியிடம் கொடுக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு இதை சொல்கிறார்கள். முதல் சிறப்பு, ஆக பெரும் சிறப்பு. அல்லாஹ் மிகப்பெரிய வரமாக சூரத்துல் ஃபாத்திஹாவை கொடுத்திருக்கிறார். இரண்டாவது, உச்சகட்ட ஷைத்தானை எல்லாம் கோபப்படுத்தக்கூடிய சூரா சூரத்துல் ஃபாத்திஹா. சூரத்துல் ஃபாத்திஹா ஓதும் பொழுது ஷைத்தானுக்கு வரக்கூடிய கோபத்தை போல வேறு எந்த நேரத்திலும் ஷைத்தான் கோபப்பட மாட்டான். எந்த அளவுக்கு சொல்கிறார்கள் மார்க்க அறிஞர்கள், ஷைத்தான் தனது ஆயுள் காலத்திலே 3 முறைதான் தலையில் மண்வாரி போட்டு கொழுந்து அழுதான். 3 முறைதான் வாழ்நாளில் எனக்கு வந்த கை சேதமே இருந்த மண்ணை தலையில் வாரி போட்டு கொண்டு அழுதான். அது ஒன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த போதும் அல்ல, நபிக்கு நபி பட்டம் கொடுக்கப்பட்ட போது.
ரசூலுல்லாஹ்வுக்கு பிறந்த போதும் அல்ல, ரசூலுல்லாஹ் பிறந்து தங்களுடைய வாழ்க்கையை எல்லாம் அமைத்துக் கொண்டார்கள். அதற்கு அடுத்து நபி பட்டத்திற்கு பின்னால் இந்த நுபுவத்தை அல்லாஹ் மக்களுக்கு எடுத்து சொல்லும் பொழுது அவனுக்கு கதறல் வந்துவிட்டது. இவரால் இஸ்லாத்திற்கு ஈர்க்கப்படக்கூடிய மக்கள் பல்லாயிரம் பேர், பல கோடிகள் இருக்கிறார்கள். இவர் எடுத்து சொன்னால் இவருடைய வார்த்தையால் கவரப்படக்கூடிய மக்களில் என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்று மண்ணை தலை மேல் போட்டு கதறி அழுதான் நபிக்கு நபி பட்டம் கொடுக்கும் பொழுது. இரண்டாவது, அரஃபாவிலே ஷைத்தான் மண்வாரி போட்டு கொண்டு அழுதான். இது ஏன்? உலகத்தில் முஸ்லிம்கள் செய்யக்கூடிய அத்தனை பாவத்தையும் அல்லாஹ் தஆலா அரஃபாவிலே அதற்கு முடிவு கொண்டு வருகிறார். அது அத்தனத்தையும் அழிக்கிறார். ஹதீஸ் ரசூலுல்லாஹ் எந்த அளவுக்கு சொல்கிறார்கள், ஷைத்தான் அதை சொல்லியே சொல்கிறான், இத்தனை காலமாக நான் கஷ்டப்பட்டு இவனை பாவம் செய்ய வைத்து மூட்டை மூட்டைகளாக ஆக்கி வைத்திருக்கிறேன் இவனுடைய பாவங்களை. ஆனால் இவன் எப்படி ஆகிவிட்டான் தெரியுமா? இவன் இன்றைய நாள் பிறந்த குழந்தையை போல ஆகிவிட்டானே என்று தலை மீது மண்வாரி போட்டு கொண்டு அழுகிறான். மூன்றாவது தான் நமது தலைப்பும் அதுதான். சூரா ஃபாத்திஹா இறக்கப்பட்ட பொழுது ஷைத்தான் தலையில் மண்வாரி போட்டு அழுதான். உலகத்தில் எந்த சூரா இறக்கப்படக்கூடாது என்று நான் நினைத்தேனோ அந்த சூறாவை அல்லாஹ் இறக்கி விட்டான். இந்த 7 அத்தியாயங்களை கொண்டு பாதுகாப்பு தேடுபவனுக்கு அவனிடம் நெருங்க கூட முடியாது. இந்த 7 அத்தியாயங்கள் ஓதி என்னிடத்தில் என்ன கேட்டாலும் அல்லாஹ்விடத்திலே கண்டிப்பாக அல்லாஹ் கொடுக்க இருக்கிறான். இப்பொழுது அப்படி ஒரு அத்தியாயத்தை அல்லாஹ் இறக்க வேண்டுமா என்று சொல்லி அவன் மண்வாரி போட்டு அழுவான் என்று ஹதீசுகளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றுகளில் எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே அற்புதமான சூரா சூரத்துல் ஃபாத்திஹா. அல்லாஹ் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய அற்புதம் சூரத்துல் ஃபாத்திஹா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில நேரங்களில் சஹாபாக்களை ஆர்வப்படுத்தி இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய சிறப்பை பற்றி எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். சர்வசாதாரணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது ஒரு அமல் இருக்குது, இந்த அமலை நீங்க செய்யுங்க அப்படி சொல்லிடலாம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல அமல்களை செய்யும் பொழுது ஆர்வப்படுத்துவார்கள். அந்த ஆர்வத்திற்கு பின்னால் செய்யக்கூடிய அமல்களுடைய தேட்டம் அதிகமாக இருக்க வேண்டும். விடாமல் செய்யக்கூடிய பாக்கியமும் அந்த அமலினால் கிடைக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிக்கு வராங்க, சஹாபாக்கெல்லாம் இருக்கிறாங்க. உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ரசூலுல்லாஹ் கூப்பிடுறாங்க. அந்த நேரத்தில் அந்த சஹாபி தொழுகையில் இருந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டும் வரவில்லை. தொழுகையை தாமதமாக தொழுது விட்டு அடுத்து வந்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாமதத்திற்கு காரணம் கேட்டார்கள். அவர் சொன்னார், யா ரசூலுல்லாஹ், நான் தொழுகையிலே இருந்தேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுக்கு தெரியாதா, அல்லாஹ் ரசூலும் கூப்பிட்டால் நீங்கள் உடனடியாக பதில் அளிக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கானே, உங்களுக்கு தெரியாதா என்று சொல்லும் பொழுது அந்த சஹாபி அதை ஒத்துக்கொண்டு அடுத்த முறை நான் வந்து விடுகிறேன் நாயகமே என்று ஒத்துக்கொண்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கூப்பிட்ட நோக்கம் வந்து இந்த ஃபாத்திஹா சூராவை சொல்வதற்காக கூப்பிட்டார்கள். ஆனால் என்ன நாயகம் சொன்னார்கள் என்றால், நான் இந்த பள்ளியை விட்டு போகும் பொழுது ஒரு மகத்துவமிக்க சூராவை சொல்கிறேன், நீங்கள் அதை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லிவிடுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னிவிடம் சஹாபாக்கள், அந்த சஹாபி அதை தேட்டத்துடன் பார்த்து கொண்டிருக்கிறார். சாதாரணமாக சின்ன அமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சைக்கிணையாக சொல்லிவிட்டாலே சஹாபாக்கள் அதை விடாமல் செய்வார்கள். இப்போ இந்த ஒரு அமலை சொல்லிவிட்டால் எப்போதான் ரசூலுல்லாஹ் பள்ளியை விட்டு வெளியே போவாங்க அந்த அமலை சொல்லுவாங்கன்ற தேட்டத்திலே அந்த சஹாபி இருக்கிறார். இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளியை விட்டு சரியாக வெளியே போகும் பொழுது அந்த சஹாபி வந்து நாயகத்தினுடைய கையை பிடித்து, யா ரசூலுல்லாஹ், இது மாதிரி மகத்துவமிக்க ஒரு சூறாவை சொல்லித் தருகிறேன் என்று சொன்னீர்களே, என்ன சூறா அது என்று கேட்டவுடன் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹிய சபஅ மசானி, அது தொழுகையிலே நீங்கள் என்ன சூறா ஓதினீர்கள்? சூரா ஃபாத்திஹா, திரும்ப திரும்ப ஓதப்படக்கூடிய 7 அத்தியாயங்கள் தான் அது என்றார்கள். ஒரு விஷயத்தை நாயகம் நினைச்சா இதுதான் இந்த சூரா தான், இதை ஓதுங்கன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா அந்த சஹாபியை ஆர்வப்படுத்தி திரும்ப திரும்ப தேட்டத்தை ஏற்படுத்தி அந்த வார்த்தையை சொல்லும் பொழுது அந்த வார்த்தையுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறுத்தி கொள்ளாமல் அடுத்தும் தொடர்ந்து பேசுகிறார்கள். இது போன்ற ஒரு சூரா ஜபூரில் கிடையாது, இன்ஜீலில் கிடையாது, எந்த வேதத்திலும் கிடையாது, ஏன் ஃபுர்கானிலும் கிடையாது. ஃபுர்கான் என்றால் குர்ஆனிலும் கூட இது போன்ற இன்னொரு அத்தியாயங்கள் என்று கிடையவே கிடையாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரத்துல் ஃபாத்திஹாவை உயர்த்தி பிடித்து இந்த உம்மத்திற்கு சொல்லி தந்தார்கள். எனவே நாம் ஃபாத்திஹாவை ஓதும் பொழுது அதிகமான சிறப்புகளை உள்ளே உணர்ந்து ஓத வேண்டும். ஏராளமான சிறப்புகள் உண்டு. அதில் ஆக பிறந்த சிறப்பு தான் நான் சொன்னேனே ஆரம்பத்தில், இந்த சூரா உம்மு ஷிஃபா. அனைத்து நோய்களுக்கும் இந்த சூரா தான் தீர்வாக இருக்கிறது. அது உடல் சார்ந்த நோயாக இருந்தாலும் சரி, இல்லை
பெரும் பெரும் சிருஷ்டிகள் சேட்டைகள் சார்ந்த நோயாக இருந்தாலும் சரி, எல்லா நோய்களுக்கும் சூரா ஃபாத்திஹா இல்லாமல் அந்த நோய்க்கு ஷிஃபா கிடையாது. அத்தனை சிறப்புகளை அந்த சூறாவில் அல்லாஹ் வைத்திருக்கிறார். ஆதாரபூர்வமான ஹதீஸ்களில் பதிவு செய்யப்பட்ட ஒரு வார்த்தை, ஒரு ஹதீஸ் இது. ஒரு ஊருடைய பெரிய தலைவருக்கு தேள் கொட்டி விட்டது. யார் அவருக்கு ஷிஃபாவை கொடுப்பார், யார் அவருக்கு ஆரோக்கியத்தை கொடுப்பார் என்று ஒருவர் ஓடி வருகிறார் ஊருக்குள்ளே. இப்போ சஹாபாக்கள் கூட்டமாக அங்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். வந்து கொண்டவர்களிடம் இந்த விஷயத்தை எடுத்து சொல்லப்பட்டது. சஹாபாக்கள் எல்லோரும் இதை கேட்டுவிட்டு அபூ சயீத் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை முன்னிறுத்துகிறார்கள். நீங்கள் கேட்கக்கூடிய உங்கள் தலைவருக்கு இவரால் நினைத்தால் அந்த நோய்க்கு மருந்து கொடுக்க முடியும், சரி வாருங்கள் என்று அழைத்து செல்லப்பட்டது. போய் பார்த்தால் தேள் கொட்டியது உள்வரை ஆழமாக இருக்கிறது. ஆழமாக உள்வரை இருக்கிறது. இதை பார்த்துவிட்டு அந்த சஹாபி சொன்னார்கள், சரியாக்கி விடலாம் என்று சொல்லிவிட்டு சூரா ஃபாத்திஹாவை 7 முறை ஓதி அந்த இடத்தில் ஊதினார்கள். ஊதிய கொஞ்ச நேரத்தில் அந்த வலியெல்லாம், அந்த விஷமெல்லாம் வெளியே கக்கி முழுக்க ஷிஃபாவை கொடுக்கப்பட்டது. அவர் ஆரோக்கியமாக ஆகிவிட்டார், எழுந்து பேசியும் விட்டார். அப்போது அந்த ஊருடைய தலைவர் அவரே கேட்கிறார், உங்களுக்கு என்ன வேண்டும், என்ன வேண்டும் என்று சொல்லி ஒரு ஆட்டு மந்தை 30 ஆடுகளையும் அன்பளிப்பாக கொடுக்கிறார். சஹாபாக்களுக்கு மத்தியில் இங்க கருத்து வேற்றுமை, இந்த ஆட்டை வாங்கலாமா கூடாதா? சில சஹாபாக்கள் கூடும் என்கிறார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், இது நீங்கள் மருத்துவம் செய்திருக்கிறீர்கள், அதற்கு பகரமாக கொடுக்கிறார்கள். சில சஹாபாக்கள் இது கூடாது, குர்ஆனை ஓதி விற்று காசு வாங்குவதை போல இருக்கிறது, இது கூடாது என்று சொல்கிறார்கள். எதற்கு நமக்கு மத்தியிலே பேச்சுவார்த்தை? நபியிடமே சொல்லலாம். நபியிடமே சென்று நடந்ததை எல்லாம் சொல்லும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது உங்களுக்கு தாராளமாக உண்பதற்கு கூடும் என்று மட்டும் சொல்லவில்லை, அதிலிருந்து ஒரு பங்கை எனக்கு தாருங்கள் என்று நாயகம் கேட்டார்கள் என்று ஹதீஸ்களில் பதிவாகி உள்ளது. அப்போ எவ்வளவு சிறப்பு மிகுந்த சூறாவாக இருந்தால் அனைத்து நோய்களுக்கும் ஷிஃபா என்று சொல்லுகிறோமே, எவ்வளவு ஷிஃபாவை கொடுக்கும். நம்ம எவ்வளவு நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு அது ஷிஃபாவை கொடுக்கும். இன்னைக்கு நம்ம சூறாக்களிலும் குர்ஆனின் மீதும் அதீத நம்பிக்கை இல்லை, எனவே அதன் பக்கம் அவ்வளவாக நெருங்குவதில்லை. ஆனால் நம்மை விட மாற்று சமுதாயத்தினர் அதிகமாக ஈர்க்கப்படுகிறார்கள் குர்ஆனின் வசனம் மூலமாக. ஈமான் இல்லை என்பது உறுதிதான், ஆனால் குர்ஆனுக்கு ஏதோ ஒரு சக்தி இருக்கிறது என்பதை உள்ளத்திலே ஏற்றிருக்கிறதினால் ஒவ்வொரு ஃபஜருக்கு பின்னாலும் மக்ரிபுக்கு பின்னாலும் கூட்டம் கூட்டமாக பள்ளியை நோக்கி சாறை சாறையாக வந்து கொண்டிருக்கிறார்கள். மோதினாராக இருக்கட்டும், அஜத்தாக இருக்கட்டும், ஓதி பார்க்க நீங்க போய் கேளுங்க என்ன அவங்க சொல்றாங்க, ஒரு ஃபீட்பேக் கேளுங்களேன். வந்தவங்க எல்லாம் சொல்லக்கூடிய வார்த்தை நம்மை ஆச்சரியத்தில் ஆழ்த்தும். ஒரு சில நாள் தான் ஓதிட்டு போனா இப்போ பையன் பரவாயில்ல, நல்லா இருக்கான், ஆச்சரியமாக இருக்கிறது. அடுத்து சூரா ஃபாத்திஹாவிலும் நான் அதை தான் சொல்ல வருவேன். அல்லாஹ் எப்படிப்பட்டவன் என்பதை சொல்ல வருகிறான். இன்னும் சில பேர் சொல்கிறார்கள், நான் எந்தெந்த இடத்துலயோ டாக்டர், பெரிய பெரிய டாக்டர் எல்லாம் போய் பார்த்துட்டு வந்துட்டேன், எதுவுமே முடியல, நீங்க சொல்லுங்க என்ன செய்யலாம், ஏதாவது முறையில சரி செய்து விடுங்கள். இப்ப எவ்வளவு நம்பிக்கை இருந்தால் இந்த இடத்துல வந்து நின்று அல்லாஹுவால் தான் இது முடியும், ஏதாவது ஓதி ஊதட்டும் அவர், அதிலே ஷிஃபா கிடைக்கும் என்று நிற்கிறார்கள். அப்படி ஓதி ஊதுவதினால் ஒரு பக்கம் ஹஸ்ரத் என்று நினைக்கிறோம், இல்லை இன்னொரு பக்கம் அவருடைய அந்த வார்த்தைக்கு, அந்த நினைப்புக்கு அல்லாஹு தஆலா கொடுக்கக்கூடிய கண்ணியம். அல்லாஹ் ஈமான் கொள்ளல, ரசூல ஈமான் கொள்ளல, இதெல்லாம் இரண்டாவது பட்சம். அதாவது இரண்டாவது பட்சம் என்றால் இது அசல். ஆனால் அதையும் தாண்டி அல்லாஹ் என்ன பார்க்கிறான், ஒரு சில நேரங்களில் அவர் காஃபிராக இருந்தாலும் அவருடைய எண்ண மாற்றம் வருகிறது அல்லவா, இதனால் அல்லாஹ் அந்த நேரத்திற்கு அந்த பிரச்சனைகளை முடிவு செய்து கொடுத்து விடுகிறார். சில பேர் சதகா செய்யறாங்க, மாற்றார்களும் சதகா தான் செய்யறாங்க, அந்த சதகாவினால் கூட அவர்களுக்கு பல பிரயோஜனங்கள் வருகிறது என்றால் கண்டிப்பாக அல்லாஹ் கொடுக்கிறான். அது அந்த நேரத்தில் உண்டான தேவைகளை அல்லாஹ் நிறைவேற்றி கொடுக்கிறான். எனவே ஈமானுடன் கண்டிப்பாக ஓதப்படும் பொழுது அல்லாஹு தஆலா மிகப்பெரிய நோய் நிவாரணியை அல்லாஹு தஆலா சூரா ஃபாத்திஹாவில் வைத்திருக்கிறான். எத்தனையோ தல்சமா செய்கிறவர்கள், ஆமில்கள் எல்லாம் ஒற்றை வார்த்தையில் இதை சொல்லுவார்கள், நீங்கள் என்ன ஓதினாலும் 7 முறை சூரா ஃபாத்திஹாவை ஓதாதீர்கள். ஃபாத்திஹா சூராவை தள்ளி வைத்து விட்டு வெறும் ஆமன ரசூல ஓதியோ, வெறுமனையே வேறு ஏதாவது ஆயத்துக்களை ஓதியோ அதிலே ஷிஃபா என்று சொல்ல மாட்டார்கள். சூரா ஃபாத்திஹாவுடன் சேர்த்து தான் ஏதாவது குர்ஆனுடைய அத்தியாயத்தை கொடுப்பார்களே தவிர சூரா ஃபாத்திஹாவை தள்ளி வைத்து விட்டு சூரா அத்தியாயத்தை, குர்ஆனுக்கு மனிதர்களுக்கு ஆரோக்கியத்தை எந்த கட்டத்திலும் தேட முடியாது. எனவே அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய வாக்கியம் என்பது சூரா ஃபாத்திஹா. இந்த சூரா ஃபாத்திஹாவிலே அல்லாஹு தஆலா முதல் 3 வசனத்தில் அவனுடைய வல்லமையை பற்றி பேசுகிறான். அடுத்த ஒரு 4 வசனத்தில் எப்படி அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும் என்பதை சொல்லித் தருகிறான்.
சுருக்கமாக முதலிலே பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இது சூரா ஃபாத்திஹாவுடன் சேருமா இல்லை குர்ஆனுடைய அத்தியாயத்தில் உடன் சேருமா என்பதிலே இமாம்களுக்கு மத்தியிலே கருத்து வேற்றுமை இருக்கிறது. அடுத்து பார்க்க போனால் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்பதைத்தான் நாம் பார்க்கிறோம். இந்த அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்ற வார்த்தையை தொழுகையிலிருந்து ஓதியவுடன் ஒவ்வொரு வார்த்தையும் அல்லாஹ் கேட்கிறான் மட்டுமல்ல, கேட்டதற்கு பதிலும் உரைக்கிறான் என்பதை புகாரி இமாம் பதிவு செய்கிறார்கள். முதல் வார்த்தை அல்லாஹ் சொன்னவுடன் அல்லாஹ் சொல்கிறான், ஹமிதனி ரப்பி, எனது அடியான் என்னை புகழ்ந்து விட்டான். அல்லாஹ் சொல்ல வேண்டிய தேவை அல்லாஹ்வுக்கு இருக்கிறதா? அப்ப அல்லாஹ் எவ்வளவு விரும்புகிறான் அடியானை. அல்லாஹ் சொல்லுகிறான், எனது அடியான் என்னை புகழ்ந்து விட்டான். எப்படி புகழ்ந்து விட்டான்? அகிலத்தாருக்கெல்லாம் நான் தான் ரப்பு என்று சொல்லிவிட்டான். உலகத்தாருக்கு அல்ல, அகிலத்தாருக்கு. உலகம் என்று சொன்னால் இந்த உலகத்துடன் முடிந்துவிடும். இல்லை, இது இல்லாத இன்னொரு பல உலகம் இருக்கிறது. எனவேதான் அதனுடன் முடிந்துவிடும். உலகம் என்று இங்கு புகழ் பொருள் கொள்ள முடியாது. அகிலம், அகிலம் என்றால் அல்லாஹுவை தவிர அத்தனைக்கும் சொல்லப்படுவதுதான் அகிலம். அகிலத்தாரை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும் என்று சொல்லிவிட்டான். புகழ் புகழ் அல்லாஹுக்கு மட்டும் உரித்தானது. சில நேரங்களில் மனிதர்களை நாம் புகழ்கிறோம். அப்ப அந்த புகழ்ச்சி கூடாதா? அப்படி புகழ்வது கூடும். ஆனால் இமாம்கள் என்ன சொல்லி தருகிறார்கள் என்றால், அப்படி பார்க்கும் பொழுது கொஞ்சம் புகழக்கூடிய புகழ்ச்சியை மறைவாக புகழ வேண்டும். வெளிப்படையாக அவரிடம் புகழும் பொழுது அவருக்கு ஒரு கட்டத்திலே ஏதாவது ஒரு கிபுரு ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறது, மமதை வருவதற்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்வார்கள். அப்ப அப்படி புகழ்வது கூடுமா? புகழ்வது கூடும். ஆனால் அல்லாஹ்வுடைய புகழுக்கு சரிசமமாக உலகத்தில் யாரையும் புகழக்கூடாது, நபியையும் புகழக்கூடாது. சில சிறுவர்களும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரும் பொழுது சில கவிதைகளை படிப்பார்கள். நாளைய விஷயத்தை அறியக்கூடிய நபியே வருக என்று கவிதை படிக்கும் பொழுது நாயகம் அங்கு அதை தடை செய்தார்கள். இது அல்லாஹுக்கு மட்டும் சொந்தமான வார்த்தை என்று சொன்னார்கள். அப்ப புகழ்ச்சி கூடும், அல்லாஹ்வுடைய புகழுக்கு சரிசமமாக யாரையும் புகழக்கூடாது. அர் ரஹ்மானிர் ரஹீம், அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன். இதைத்தான் நான் சொன்னேன். அர் ரஹ்மான் என்ற இந்த வார்த்தை உலகத்தில் எல்லோருக்கும் அல்லாஹ் ரஹ்மத் செய்தவன். இதில் மாட்டார்களையும் பார்க்க மாட்டான், நல்லவனையும் பார்க்க மாட்டான், கெட்டவனையும் பார்க்க மாட்டான். எல்லோருக்கும் அவனுடைய ரஹ்மத் பொழிந்து கொண்டே இருக்கும். அப்படி பொழிந்து கொண்டே இருப்பதினால் தான் இன்று இஸ்லாத்தை அழிக்கக்கூடியவர்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகத்தில் அல்லாஹ் ரஹ்மானாக இருக்கிறான், நாளை மறுமையிலே அல்லாஹ் ரஹீமாக ஆகுவான். ரஹீம், நாளை நல்லவர்களுக்கு மட்டும்தான் அவன் பொறுப்புதாரி. மாலிகி யௌமிதீன், நீதி நியாய தீர்ப்பு நாளின் அரசன். உலகத்தில் எத்தனை ஆட்சியாளர்கள் வரார்களோ அத்தனை பேரையும் நிற்க வைத்து அல்லாஹ் கேட்கக்கூடிய ஒரே வார்த்தை லிமனில் முல்குல் யௌம், இன்றைய நாளில் யார் அரசன் என்று சொல்லுங்கள் என்று சொல்வான். எல்லோரும் ஒத்துக்கொள்வார்கள், அல்லாஹ் நீ மட்டும் தான் அரசன் என்று ஒத்துக்கொள்வார்கள். இங்கேயும் அடியான் ஓதும் பொழுது அல்லாஹ் சொல்கிறான், அஸ்னா அலைய ரப்பி, எனது அடியான் என்னை புகழ்ந்து விட்டான் என்று அல்லாஹ் பதில் பேசுகிறான். மஜ்ஜதனி ரப்பி, என் அடியான் என்னை மகத்துவம் அடைய செய்து விட்டான் என்று அல்லாஹ் பதில் பேசுகிறான். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், யா அல்லாஹ் உன்னையே வணங்குகிறோம், உன்னிடத்திலே உதவி தேடுகிறோம். இந்த ரெண்டு விஷயத்தையும் அல்லாஹ் தஆலாவுக்கே சொந்தமானது. எனவேதான் இய்யாக என்ற இந்த வார்த்தையை நஅபுதுக என்று போடாமல் அரபியிலே இய்யாக என்று போடுவதன் காரணமாக உன்னையே வணங்குகிறோம், உன்னிடத்திலே உதவி தேடுகிறோம். அப்ப வேற யாரையும் வணங்க மாட்டோம், வேற யாரிடத்திலும் உதவி தேட மாட்டோம் என்பதற்காகத்தான் 2 முறை இய்யாக இய்யாக என்பதை திரும்ப திரும்ப குர்ஆனில் அல்லாஹ் இடம்பெற செய்திருக்கிறார். எனவே நமது துவாவும் அப்படித்தான் இருக்க வேண்டும். அல்லாஹ்வையே வணங்க வேண்டும், அல்லாஹ்விடத்தில் மட்டுமே நாம் உதவி தேட வேண்டும். அல்லாஹ் அல்லாதவரிடம் உதவி தேடாமல் இருப்பது மிக சிறப்பான விஷயம். அப்படி ஏதாவது நமக்கு இருக்குது, நம்ம அவர்கிட்ட கேட்டாதான் வேலை நடக்கணும் அப்படின்னு நினைச்சு போய் கேட்கறது தப்பல்ல. ஆனால் அதற்கு முன்னால் அல்லாஹ்விடம் கேட்டிருக்க வேண்டும். அல்லாஹ்விடம் கேட்காமல் நான் அங்கு போய் நின்றேன் என்றால் அது சில சமயம் நடக்காமலும் இருக்கலாம். அப்படி நடக்காமல் இருந்துச்சுன்னா அது அல்லாஹ் பொறுப்புதாரியாக ஆக மாட்டான். அதே நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் கேட்டு போயிருந்து அவர் முடியாது என்று சொன்னாலும் யாரின் மூலமாவது அல்லாஹு தஆலா உதவியை ஏற்படுத்துவது என்பது அல்லாஹ் அதை பொறுப்பாக ஆக்கி கொண்டார். இஹ்தின ஸிராத்துல் முஸ்தகீம், நாம் அல்லாஹ்விடத்திலே நேர்வழியை கேட்கிறோம். எல்லாம் நேர்வழியை காட்டுவேன், நேர்வழியில தானே இருக்கிறோம், அப்ப ஏன் நேர்வழி கேட்கணும் என்றால் நேர்வழி தவறாமல் இருப்பதற்காக அதிகமாக கேட்கிறோம். ஏன் கடைசி கட்டத்தில் தக்தீர்ல நமக்கு வேற ஏதாவது எழுதப்பட்டிருந்தால் நம்ம என்ன செய்வோம்? ஆனால் ஒரு தொழுகையாளியாக திரும்ப திரும்ப அந்த துஆவை கேட்கும் பொழுது அல்லாஹ் அந்த தக்தீரையும் மாற்றி அமைக்கிறான். சிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம், யா அல்லாஹ் எனக்கு அந்த நேர்வழி எப்படி இருக்கணும்னா அன்அம்த அலைஹிம், யாரின் மீது நீ அருள் புரிந்தாயோ அவருடைய நேர்வழியை தந்தருள் புரிவாயாக. கைரில் மக்லூபி அலைஹிம், யாரின் மீது நீ கோபப்பட்டாயோ அப்படிப்பட்ட வழியை நீ கொடுத்து விடாதே, அப்படிப்பட்டவர்களாக என்னை நீ ஆக்கி விடாதே.
வலவாலின், வலித்தவருடைய வழியையும் எனக்கு நீ காட்டி விடாதே. இப்ப நேர் வழின்னு மட்டும் சொல்லிட்டு அல்லாஹ் விடல, அடுத்து என்ன பேசுறான்? யாருக்கு நீ அருள் புரிந்தாயோ அதை கொடு, யாரில் கோபமாக்குனாயோ அந்த மாதிரி என்னையும் ஆக்கிறாத, யாரை வலித்தவரை செய்தாயோ அது போல என்னையும் நீ வலித்தவரை செய்து விடாதே என்று கேட்டதற்கு பின்னால் ஆமீன் என்று எல்லோரும் சொல்வது தெரியுமா? இந்த ஆமீனை தான் மலக்குமாருடைய ஆமீனுடன் ஒத்து போனால் அந்த துவா கபூலியத்திற்குரியதாக ஆகிவிடுகிறது. எனவே சூரா ஃபாத்திஹாவை நாம் அதிகமாக ஓதுவோம். கடைசியாக ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். எத்தனையோ ஆயத்துக்கள் நமது வாழ்க்கையிலே அதனுடைய பொருள் தெரியவில்லை என்றால் கடைசி வரையும் தெரியாமல் போய்விடும். ஆனால் இந்த சூரா ஃபாத்திஹாவுடைய பொருளையாவது நாம் தேர்ந்து வைத்துக் கொண்டால் நம்முடைய தொழுகை ஓர்மையாக வருவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. எல்லா விஷயங்களும் தெரிய வேண்டுமா? சூரா ஃபாத்திஹாவை தெரிந்து கொண்டு பொருள் உழுந்து கொண்டு தொழுதால் தான், நினைத்தால் தான் நன்மையா என்றால் கிடையாது. ஆனால் அதே நேரத்திலே அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் இமாம் ஓதும் போது அகிலத்தாரை படைத்த ரப்புக்கே எல்லா புகழும் என்று நினைக்கும் பொழுது அங்கு ஒரு ஓர்மை வரும். அர் ரஹ்மான் இர் ரஹீம், அவன் அளவற்ற அருளான் நிகரற்ற அன்புடையோன் என்று கேட்கும் பொழுது நமது சிந்தனை மாறுபடாது. மாலிகி யௌமித்தீன், அவன் தான் திருப்பு நாளின் அரசன் என்று சொல்லும்போது அல்லாஹ் என்னை அன்று பிடித்து விடாதே என்ற எண்ணம் வரும். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் என்று சொல்லும் பொழுது எல்லாம் நான் தான் உன்கிட்ட கேட்கிறேன், நான் வெளியே போய் யார்ட்டையும் கேட்க மாட்டேன், உன்னிடத்திலே துவா செய்கிறேன் என்ற எண்ணம் வரும். இப்ப இந்த எண்ணங்கள் எல்லாம் எப்பொழுது சாத்தியமாகும்? அதனுடைய பொருளை நாம் உள்வாங்கிய பொழுது நாம் அப்படி ஓத முடியும். எனவே குறைந்தபட்சம் சூரா ஃபாத்திஹாவுடைய பொருளையாவது நாம் அதனுடைய பொருளை எடுத்து மனனமாக வைத்துக்கொண்டு நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய வாரிசுகளுக்கும் அதை சொல்லித் தருவோம். வரக்கூடிய காலங்களில் அல்லாஹு தஆலா இந்த சூரா ஃபாத்திஹாவை போல நமது வாழ்க்கையை செழிப்பாக ஆக்கி வைப்பானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.